அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நாம் இந்த 11 மாதங்கள் முடிந்து இந்த டிசம்பர் 31 நம்ம வந்து விட்டோம். 11 மாதங்கள் கடந்து போனது. இந்த புதிய மாதத்துக்குள்ள வந்து விட்டோம். எனவே இந்த 11 மாதங்களை பாதுகாத்த ஆண்டவர் அவர் இந்த வருடத்துக்கு ஒடுக்கப்பட்டதான இயர் ஆஃப் மிராக்கிள், இயர் ஆஃப் மிராக்கிள் அப்படின்னா இயர் ஆஃப் மிராக்கிள், அதிசயங்களின் ஆண்டு. அந்த அதிசயங்களின் ஆண்டுல தேவன் 11 மாதங்கள் நம்மளை காத்து வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். வாழ்க்கையில் சொல்ல முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ஏராளமான அதிசயங்கள், கிட்டத்தட்ட 335 நாட்கள், 1-2 அல்ல, கரெக்டா சொல்ல போனா 333 நாட்கள். இன்றோட 333 நாட்களை பாதுகாத்து வந்த நல்ல தெய்வம். இன்னும் எஞ்சி இருக்கிற நாட்கள் within 31 days இன்னும் இருக்கிறதோ 31 நாட்கள் தான். ஆக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த நாட்களை எண்ணுகிற அறிவு தேவை. நாட்களை எண்ணுகிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருப்போம் என்றால் அதிசயங்களின் ஆண்டுல தேவனாகிய கர்த்தர் செய்து வந்த அதிசயங்களை, 11 மாதங்கள் செய்த அதிசயங்களை, 333 நாட்கள்ல செய்த அதிசயங்களை, எஞ்சி இருக்கிறதான ஒரு 30-31 நாட்கள், 1 மாத காலம், இந்த 1 மாத காலத்துல பெண்டிங்கில் நிற்கிற அதிசயங்கள் செய்யப்பட வேண்டும். என்னென்ன எதிர்பார்ப்போடு நாம் இருக்கிறோமோ அந்த அதிசயங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் எதிர்பார்ப்பு தேவை. எவ்வளவு பேர் யாரெல்லாம் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க 5 நிமிஷம், இன்னொருவர் சொல்லுகிறார் 10 நிமிஷம், ஒரு சில பேர் சொன்னார்கள் 1/2 மணி நேரம், ஒரு நபர் சொன்னார் 1 மணி நேரம். இது போதுமா? இது போதுமா? இதுவரைக்கும் 11 மாதங்களாக பெற்ற அதிசயம், சில பேர் 11 மாதங்களாக பெற்றுக்கொண்ட அதிசயம், அநேகர் 11 மாதங்களாக பெற்ற அதிசயங்கள். அப்ப 5 நிமிஷம் ஜெபத்துக்கு இவ்வளவு அதிசயம்னா யோசித்து பார். நீ 1/2 மணி நேரம் ஜெபித்து இருந்தா, இல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்தா எவ்வளவு அதிசயங்கள். இப்ப உங்களுக்கு யோசிக்க தோணுது பாத்தீங்களா? இப்ப யோசிக்கிறீங்க, அடடா நம்ம 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், 5 நிமிஷத்துக்கு அப்பா இவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரு. நான் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம்? நோய் நொடி இல்லாம சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதான சந்தோஷத்தோடும் நிம்மதி ஆறுதல் தேர்தலோடும் அன்பு மகளை சபிதா பொற்கொடி, பிளீஸ் முன்னாடி வாங்க. தேவனாகிய கர்த்தர் அருமையான மகளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த தெய்வம். கடந்த திங்கட்கிழமை இப்படி வாங்க, அவங்களுக்கு நேரா திருப்புங்க. கடந்த திங்கட்கிழமை மதியானம் இருக்க நினைக்கிற ஒரு 2 மணிக்கு இந்த பிள்ளை, அருமையான மகள் சபிதா, இவர்கள் கடந்த பல மாதங்களாக நிற்க முடியாத, இன்றைக்கு பார்க்கிற சபிதா அல்ல, கடந்த திங்கட்கிழமை வரைக்கும் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற சபிதா அல்ல, இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற தாயார் பொற்கொடி அல்ல. அவங்களை பெற்ற தாய் கண்ணீரோடு கலங்கி வேதனை. இந்த மகள் இப்படி நிற்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. பல மாதங்களாக உச்சந்தலைமுல உள்ள கால் வரல, இந்த மகள் இப்படி நிற்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. அவ்வளவு பெரிய கட்டு, அவ்வளவு மரண ஆவிகள், செத்து போன ஆவிகள். அது மட்டுமல்ல, அந்த மகளுக்கு மாந்திரிக கட்டு, அந்த குடும்பத்திற்கு கட்டு,
நிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குன்னா இப்படிதான். எப்படி இப்படி எடுப்பா இப்படிதான். ஓ முடியல முடியல, அப்படியேதான் கத்திக்கணும் கூவிக்கணும் முடியாது. அப்படியே காலை தூக்கணும், காலை வச்சா ஒரே எரிச்சணும். பயங்கரமான நிலை, சொல்ல முடியாத நிலை. ஒரே கத்துல அழுக 24 மணி நேரமும் கண்ணுல போட்டு தூக்கம் இல்லாம அந்த முகத்தை பாருங்க. இப்ப பிரைட், இப்ப நல்லா அங்க பாருங்க, இப்ப பாருங்க முகத்தை, கண்ணெல்லாம் கருவடைஞ்சு முகம் இருள் அடைஞ்சு கரியல்னு இந்த முடியெல்லாம் கொட்டி போய், எவ்வளவு முடி இருந்த ஒரு புள்ள முடியெல்லாம் கொட்டி போய் கண்ணெல்லாம் கருவெடுத்து செத்து போற மரண ஊழ நிக்க முடியல, துள்ளி துள்ளி குதிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இந்த பெண்ணானவளை இங்க கூட்டி வந்தாங்க. தரம் தாழ்த்தி எண்ணெயை எடுத்து அந்த மக காலில் போட்டு பூசி, உச்சந்தால உள்ளங்கால் வரையிலும் எண்ணெயை பூசி, ஏசப்பா இது உங்க ரத்தம். 10 நிமிடங்கள் இந்த எண்ணெயை பூசிக்கினே இருக்கிறேன். என் உள்ளான மனசு உட்கார வச்சு அந்த நேரத்திலையும் உள்ளுக்குள்ளவே ஜெபம் பண்ணி கொண்டு, இந்த மகளுக்கு இப்ப நீங்க அதிசயம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உள்ள போராடி கொண்டு இந்த மகளை தோத்திரம் பண்ணி கொண்டு எண்ணெயை பூசுறேன். பூசி நான் வாயை திறந்து ஜெபம் கூட பண்ணலங்க, பிள்ளைக்கு நல்லா ஆகி போச்சு. ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இன்னொரு சேர்ல காலை தூக்கி 2 சேர் எடுத்தப்பா டேவிட், 2 சேர் எடுத்த சீக்கிரம் இப்படி வா, இப்படி உட்காரு, இதில் உட்காரு, போன அமௌண்ட் கொடுத்துரு, காலை தூக்கி நீ எப்படி வைப்பி அப்படி வச்சுக்கோ. இதுதான் இதே மூமெண்ட்ல தான் வீட்லயும் சரி இப்படி உட்காந்துக்கணும், துள்ளணும், அப்படியே காலெல்லாம் அப்படி ஆடிக்கினே இருக்கும். அப்படியே முடியாது, துள்ள உட்காரணும், கீழே காலை கீழே வைக்க முடியல, அப்படியே துள்ளணும். அப்படியே ஒரு வாலிப பொண்ணு 2ஆம் ஆண்டு BE CSC படிக்குது, என்ஜினியரிங் 2nd இயர். அப்படி படிக்க வேண்டிய பிள்ளைக்கு இந்த வாலிப வயசுல ஏற்பட்ட நிலை, துள்ளி குதிக்கணும், ஆட்டம். காலில் பூசி, நான் அந்த எண்ணெயை பூசி ஏசும் ரத்தம்னு சொல்லி பூசி ஒரு 10 நிமிஷத்துல பூசி முடிக்கிறதுக்குள்ள இந்த புள்ள சொல்றம்மா எனக்கு நல்லாகி போச்சுமா, எனக்கு நல்லாகி போச்சுமா அப்படின்னு ஜெபித்து ஜெயத்தை எடுத்து திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமை நம்ம போனோம். வெள்ளிக்கிழமைக்கு அவங்க வீட்டுக்குள்ள போறோம். நான் சொன்னேன், உனக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுத்துட்டாருமா பொற்கொடி, உன் பிள்ளைக்கு உன் வீட்டில் இருக்கிற ஆவிகளை வெளியேற்றணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் நாங்கள் ஜெபம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக ஆராதனை வேலை துதித்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிக்கு நிற்கிறோம். பிரதர் டென்னிஸ் ராஜ் முதற்கொண்டு எல்லாரும் நாங்கள் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவி இந்த பிள்ளையை அலங்கடிச்சு, அந்த வீட்டில் இருந்த ஆவி இந்த பிள்ளை மூலமா வெளியேறி போனதை என் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு புள்ள பரிபூர்ண சுகத்தோடு வந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. எழுந்திரமா, ஹல்லேலூயா. இப்ப சேர எடுத்துருப்பா, சேர எடுத்துரு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் செய்த அற்புதம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை இந்த அருமையான குடும்பத்துக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட இப்படி செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த நன்மையை இந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டார். இவர்களுக்கு நான் சொன்னேன், உங்க உள்ளத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கி விட்டார். உச்சந்தல் உள்ளங்கால் வரலும் உங்க வீட்டை பரிசுத்தமாக்கணும். இருக்கிற எல்லா விகாரங்களை எடுத்து வருகிற வாரத்தில் மீண்டும் போறோம். அதை எடுத்துட்டு வீட்டை சுத்தமா பியூரிஃபையா அந்த வீட்டை பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். எனவே இந்த குடும்பம் சொல்லிவிட்டார்கள். அன்னைக்கு பார்த்தா நெத்தியில போட்டு, அந்த அம்மா கையில கயிறு, பச்சை கயிறு, சிவப்பு கயிறு எல்லாத்தையும் அறுத்து போட்டு கொளுத்தி இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் தான் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனவே இந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம். இதற்காக போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கேன்சர் வியாதி ஒருத்தவங்களுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு கணையம் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு குடல் பிரச்சனை, இப்படியா அங்க பல குடும்பத்தை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே ஆண்டவராகிய தேவன் இந்த மகளுடைய மார்க்கு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அங்க 24, 29 வரைக்கும் சொல்லுகிறது. பிசாசு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இயேசுவே உனக்கு எனக்கு என்ன விரோதம்? எங்களை கெடுக்கவா வந்த? நான் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னையா கெடுக்க வந்தியா? என்னையா அப்படின்னு பிசாசு காப்பா. ஏய் ஏசப்பா, ஏய் பா அப்பால சத்தமிட்டு பா போலனாரு. அதுபோல தேவன் இந்த அது நடந்த போது அந்த தேசம் முழுவதும்
ஏசப்பா கீர்த்தி பற்றி பரவி பிடித்தது. அதுபோல அந்த வாடப்பட்டு கிராமம் மட்டுமல்ல, நெம்மிலி, மேற்கு சேயூர், அக்கம் பக்கம் கிராமம் பற்றி எரிய வேண்டும். கர்த்தர் இவர்களுக்கு செய்த அதிசயம். எனவே கர்த்தர் தாமே இதற்காய் ஜெபித்த, இதற்காய் தொடர்ந்து ஜெபிக்கிற திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஏன் கர்த்தர் ஆண்டவர் இப்பேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்து வந்தார்? இதற்காக ஆண்டவர் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் உங்களை உயர்த்த வேண்டும். உங்களை கர்த்தர் இந்த 12வது மாதத்துல, இந்த வருஷம் முடிவில் 25ல நம்ம வந்துட்டோம். ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு தேவையானது என்ன? நீ பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்ல வேண்டும். நீ பெற்ற சுகத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். 20 வருஷமா, 30 வருஷமா, 15 வருஷமா, 10 வருஷமா, 5 வருஷமா, 4 வருஷமா, 3 வருஷமா, 2 வருஷமா, 5 மாசமா, ஏன் 1 வாரமா கூட ஆலயத்தில் போன வாரம் கூட வந்திருக்கிறீங்க. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வாளாக்காமல் தலையாக்க வேண்டுமா? உங்களை வாளாக்காமல் உங்களை கர்த்தர் தலையாக்க வேண்டுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை அறியாதவர்களே, இந்த இணையதள வாயிலாக உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சரி, நீங்கள் ஆண்டவராகிய தேவன் சொன்னா, உன்னை வாளாக்காமல் ஆண்டவர் தலையாக்க வேண்டுமா? நீ கீழாகாமல் நீ மேலாக வேண்டுமா? நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்ல வேண்டும். நீ பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்லும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்திற்கு தேவன் கொடுக்கப்படுகிற டிசம்பர் மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவராகிய தேவன் உன்னை வாளாக்காம தலையாக்கணுமா? நீ ஒரு தலைய வாழணுமா, வாளா வாழணுமா? பக்கத்துல கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. நீ வாளா இருக்க நினைக்கிறியா, தலையா இருக்க நினைக்கிறியா? சத்தமா சொல்லு. வாளா இருக்க நினைக்கிறியா, தலையா இருக்க நினைக்கிறியா? இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வாளா தலையா? சத்தமா. தலையா இருக்க நினைக்கிறேன். சரி, நீ கீழா இருக்க பாக்குறியா? சொல்லுங்க. நீ கீழா இருக்க போறியா? நீ மேல வாழ போறியா? நீ தாழ்ந்து வாழ போறியா? நீ உயர்ந்து வாழ போறியா? இப்ப சொல்லுங்க. உயர் வேணுமா, தாழ்வு வேணுமா? உயர் வேணுமா, தாழ்வு வேணுமா? கீழ் வேணுமா, மேல் வேணுமா? இங்க கீழவே போயிட்டு பாக்குறியா, மேல போகணும் பாக்குறியா? மேல போகணும். கைகளை தட்டியா, கைகளை நல்ல உற்சாகமாய் தட்டி. உவாகமம் 28ஆம் அதிகாரம் ஆண்டவர் 14ஆம் வசனத்தை எவ்வளவு அழகா தெளிவா நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளை, வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். என் அன்பு தேவ பிள்ளை, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கையை நல்லா தட்டி, நல்லா தட்டி, உற்சாகமாய் தட்டி, சந்தோஷமாய் தட்டி, கரகோஷமா தட்டி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உன்னை என்ன சொல்றாரு அவரு? வாசி. இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி கைக்கொள்ள அவைகளின் படி நடக்கும். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. அலை வந்தாலும், மழை வந்தாலும், மழை வந்தாலும், மழை வந்தாலும், புயல் அடித்தாலும், புயல் அடித்தாலும், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே. அலை வந்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே.
கைகளை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்துவோமா? ஆண்டவராய் தேவனுடைய நாமத்தை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு புயல் வந்தா ஆண்டவரே என்ன காப்பாத்துப்பா. சத்தமா சொல்லு. புயல் வந்தா சத்தமா. ஆண்கள் பகுதியில் இப்பதான் உன்னி பார்க்குறாங்க. நல்லா சொல்லுங்க. புயல் வந்தாலும் சத்தமா. புயல் வந்தாலும், மழை வந்தாலும், காற்றடிச்சாலும், வெள்ளம் வந்தாலும், ஏன் அது எல்லாம் அனுப்புறவரே எங்க அப்பாயா. இன்னைக்கு இந்த புயலை பார்த்து உலகத்தான் பயப்படுவாயா? நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்? 80 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குதான். நம்மள என்ன பண்ணோம்? டிரைவருக்கு தெரியும் 60 கிலோமீட்டர் போனாலும் வண்டி அலையும். 70 80 போனா ஓவர் ஸ்பீடு. பட் அவ்வளவு வேகத்தில் காத்து அடிச்சாலும் எனக்கு பயமே இல்லையா? புயல் வந்தாலும் பயம் இல்லை, காற்றடிச்சாலும் பயம் இல்லை, தொடர் மழை வந்தாலும் பயம் இல்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஏன் காரணம்? எங்க அப்பா அனுப்புகிறவர் எங்க அப்பா. அதனால அவர் பிள்ளைங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? காற்றாலேயோ வெள்ளத்தாலேயோ மழையினாலோ ஒருபோதும் ஒரு துளி கூட ஆண்டவர் நமக்கு சேதபாதங்களை கொடுக்க மாட்டார். அதற்கு மேல இயற்கைக்கு இதெல்லாம் எதுக்குங்க? நம்மளை சோதிக்க, நம்மளை திடன் கொண்டு இருக்க, பலன் கொண்டு இருக்க, திடமனதாய் இருக்க. ஐயோ மழை வருது, வேணா இன்னைக்கு சர்ச்சுக்கு போவேனா. ஐயோ காத்து அடிக்குதான், வாஞ்சிக்கார மாடு, எப்பா கழுவழிக்குது, கடலுக்குது, நம்மள வாரி மயிடுமா, வேணா. ஆனா 200 மக்கள் மேல எனக்கு பெரிய ஒரு அபார ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 2015க்கு ஆமா 8:15 வந்துட்டாங்களா. அம்மா டைம் சொல்றாங்க பாருங்க. என்னன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, 2016க்கு முன்னாடி 16-15 வந்த வெள்ளம் அப்படியே அந்த வெள்ளம் ஓடிக்கின்னு இருக்கு. அப்பெல்லாம் பாலம் கிடையாது. அப்போ அதுலயே என் பிள்ளைங்க அப்படி நவுந்துக்குன்னு வரையா, அது மேல மிதந்துக்குன்னு வரையா. இந்த பாலத்தை நோக்கி இந்த தண்ணியில செத்து போயிட்டான், அடிச்சுக்கின்னு போய் செத்து போனான்லாம் கேள்விப்பட்டு அவ்வளோ தைரியமா அண்ணாண்ட அது வரைக்கும் வந்து ஆட்டோ வரும். தூரத்துல வராத போது செய்யூர்ல இருந்து கூட நடந்து வரையா. அதுதான் என் விசுவாசம். அதனாலதான் அந்த மக்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களை இன்னும் ஆண்டவர் எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு இன்னும் எங்களை ஊந்துதலை உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தெய்வம் பாருங்க, அவர் சொன்னபடி அவர் கொடுக்கிற அந்த கட்டளைகள், அவர் கொடுக்கிற என்னது வாசி, விதிக்கிற விதிமுறைகள், அந்த விதிமுறைகளை ஆண்டவர் விதிக்கிற விதிமுறைகளை, அந்த விதிமுறையான கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதை ரிசீவ் பண்ணி, இப்ப ஆண்டவருடைய கட்டளை வருது, இதை நீ பெற்றுக்கொள்ளணும், அந்த விதிமுறைகளை பெற்றுக்கொள்ளணும். அந்த விதிமுறையை நீ ரிசீவ் பண்ணிக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நீ நடக்கணும், வாழணும். அவைகளுக்கு நீ செவி கொடுத்து வரணும். அப்ப நீ செவி கொடுத்து வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? விதிமுறைகள், அவர் கட்டளை என்ன, அவருடைய விதிமுறைகள் என்ன? ஆராதனை சொன்ன ஒரு ஸ்கூல் டீச்சர்னா எத்தனை மணிக்கு போகணும்? 9 மணிக்கு பிரேயர் டைம். ஆமா ஜோஸ்பின், நான்சி சொல்லுங்க. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் 9 மணிக்கு பிரேயர் டைம், 9 மணிக்கு கிளாஸ் டைம். ஆண்டவரே அவங்களுக்கு தெரியல போல. 9:30க்கு அவங்க என்ன பண்ணணும்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 9 to 9:30 பிரேயர் டைம். அந்த விதியை அவங்க கடைபிடிக்கணும். 9:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட். அப்புறம் டீச்சர்ஸ் 9:30க்கு வராத பையன் பொண்ணு 9:45க்கு வருது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள், 4வது நாள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? வெளியில கொஞ்ச நேரம் நிக்க வைப்பீங்களா? இப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பேரண்ட்ஸ் கூட்டிக்கின்னு வர சொல்லுவீங்க. நீ லேட்டா வர, எங்கேயோ சுத்திட்டு வர, என்ன உங்க பேரண்ட்ஸ் வந்தாக்கா நீ என்ன எப்படி லேட்டா வரையா, சரியா வரையா, எங்கனா சுத்திட்டு வரையா, என்னன்றது தெரிய வரும்னு பேரண்ட்ஸ் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லு. அந்த பனிஷ்மெண்ட் அது போலத்தான்
ஆண்டவர் நமக்கு விதிக்கிற அந்த விதிகளின்படி நம்ம நடக்க வேண்டும். அவர் விதிக்கிற அந்த விதிகள், அந்த நடைமுறைகள், அதுதான் கட்டளை. அந்த கட்டளை பெற்ற நாம் அந்த கட்டளையின்படி வாழ வேண்டும். அதுதான் சொல்லுங்க, நான் விதிக்கிறேன், நான் விதிக்கிறேன், வாசி, நான் விதிக்கிறேன். அவைகளின்படி நடக்கவும் கை கொள்ளவும் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை. இப்ப சொல்லுங்க, அவர் விதியின்படி யாரெல்லாம் நடக்கிறீங்க? அப்படி விதிகள் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிற விதிகள், அந்த விதியின் கட்டளை என்ன? சொல்லுங்க, அந்த கட்டளை என்ன? சொல்லுங்க, அந்த கட்டளை என்ன? என்ன? எனக்கு எங்கப்பா அதெல்லாம் தெரியுது? மழை வர, குளிர்த்து உள்ள வர, உள்ளதான் கதை கதை கதைன்னு இருக்குது. வெளியே போனால் இழுத்துக்க, உன்னப்படி என்னப்படி இழுக்கு. நான் என்னப்பா பண்ண போகிறேன்? ஒன்றும் புரியலையே. இவர் வேற என்ன கேட்குறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. மாட்டிக்கினே. போன வாரம் தான் ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு கேட்டேன்னா எனக்கு பண்ண தெரியாதே அப்படின்ட்டுனே. ஐயோ, இன்னைக்கு என்ன சொல்ல போனேன் தெரியலையே. அப்பா, எங்கள் பாஸ்ட்டுக்கிட்ட காப்பாற்று, ஏசப்பா என்ன காப்பாற்று. என்னத்தான் கார்னர் பண்ணி பேசுவார். உன்னை கார்னர் பண்ணுறதாயா என் வேலை? என் பிள்ளைங்க எனக்கு 2 கண்ணுயா. என் கையில கொடுக்கப்பட்ட என் ஜனம் 2 கண்ணு. என் கண்ணு ஒரு கண்ணுல அழுக்கு படிஞ்சிச்சு. ஒருவேளை ஒரு கண்ணு சரியா தெரியல. இப்போ ஒரு கண்ணை நான் அப்படி விட்டுருவேனா? விட மாட்டேன். அந்த கண்ணை என்ன செய்வேன்? பரிசோதிப்பேன். ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு பரிசோதித்து என்ன செய்வோம்? அந்த கண்ணை அதற்கு தேவையான பவரை ஏற்றி அந்த விஷனை கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கிளாஸ் வாங்கி மாட்டுவேன். இப்ப நீங்க தெரியுறீங்க, ஆனா ஒரு எழுத்து எனக்கு தெரியாது சரியா. பட் இப்ப இந்த விஷன் தான் அந்த கிளாஸ். என்னுடைய விஷனை இந்த கிளாஸ்ல என் பவர் இதுல ஏத்தி, இந்த கிளாஸ்ல என் பவரை ஏத்தி இருக்காங்க, என் கண்ணு பவரை. அதான் விஷன். இந்த விஷனை இப்படி போட்ட உடனே நல்லா தெரியுது. பட் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க, கர்த்தருடைய விஷன் உன் விஷன், என் விஷன் உன் விஷன். அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ வாளா இருக்க கூடாது, தலையா இருக்கணும். ஒருத்த வாளை பிடிச்சுனே நீ போக கூடாது. அடுத்து மூணு வாளை பிடிச்சு சர்ச்சுக்கு வர்ற அளவுல நீ தலையாகணும். நீ அடுத்தவனுக்கு ஒரு அடிமையாவே நீ கீழவே இருக்க கூடாது. அவனை காட்டிலும் நீ மேலாக வேண்டும். கீழாகாமல் மேலாக வேண்டும். வாளாக்காமல் தலையாக்கப்பட வேண்டும். நீ கீழாகாமல் மேலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்ததை, ஆண்டவர் சொன்னதை, அவருடைய விதிகளின் படி நடக்க வேண்டும். அவருடைய விதி என்ன? அவருடைய விதி என்ன? அவர் உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, அவர் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, நீ பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு போய் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் விதி. அல்லேலூயா. அவருடைய விதி என்ன? நீ பெற்ற நன்மையை பிறருக்கு போய் சொல்லி அவர்களை அழைத்து வந்து ஆலயத்தில் சேர்க்க வேண்டும். அதுதான் விதி. நீ பேய்களை துரத்த வேண்டும், நோய்களை நீக்க வேண்டும், பெரும்பாடத்தை குணப்படுத்த வேண்டும், மரித்தவனை உயிரோடு எழுப்ப வேண்டும். ஆக இருள் இருக்கிற மக்களை, விக்கிரக ஆராதனைக்காரர்களை தேவாலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுதான் அவருடைய விதி. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளிலோ வெளிச்சத்தையே காண வேண்டுமே. எப்படி? இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம்,
ஜெபிக்கிறோம். வாய் திறந்து ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் பெறணுமே, சாபம் நீங்கி சமாதானம் பெறணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. வாய் திறந்து சொல்லுங்கயா. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரமிருத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரமிருத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. வாய் திறந்து உந்தன் அரசு கைகளை தட்டி வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம். வாயை திறந்து பாடுங்க. வாயை திறந்து ராகலனா கூட வாயை திறந்து சொல்லுங்க. நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உற்சாகமா உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இடைக்கை நாடு ரட்சகரை காண வேண்டுமே, இடைக்கை நாடு ரட்சகரை காண வேண்டுமே. செங்கல்பட்டு இடைக்கை நாடு காண வேண்டுமே, செங்கல்பட்டு ரட்சகரை காண வேண்டுமே. காஞ்சிபுரம் ரட்சகரை காண வேண்டுமே, தமிழ்நாடு ரட்சகரை காண வேண்டுமே. இந்தியா ரட்சகரை காண வேண்டுமே, உலகமே ரட்சகரை காண வேண்டுமே. இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. சொல்லுங்க. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும். நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நாம் பெற்ற சுகம், நாம் பெற்ற ஆரோக்கியம், நாம் பெற்ற சமாதானம், நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற ஆறுதல், நான் பெற்ற ரட்சிப்பு என் கிராமம், என் பட்டணம், என்னுடைய கிராமம், என்னுடைய பட்டணம், என் இடைக்கை நாடு, என் இந்திய செய்யூர் தொகுதி ரீஜனல், செங்கல்பட்டு மாவட்டம், தமிழ்நாடு மாநிலம், இந்தியா முழுவதும், சர்வதேச அளவில் எனக்கு இந்த உடல்ல இந்த உயிரை ஆண்டவர் போட்டு இருந்தார்னா எஞ்சி இந்த பூமியில் ஆயுசு நாட்கள் கொடுப்பார் என்றால் சர்வதேச நாடுகளில் இருக்கிற மக்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். என் மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபத்திற்காக ஒவ்வொரு நாளும் என் தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன். நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதை விட நான் குழுவாய் சேர்ந்து ஜூம் வாயிலாக சர்வதேச மக்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற எனக்கு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவில் இருந்து ஜூம்ல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். பிரான்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குழுவா நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். என்னுடைய குழுக்கள் ஜெர்மன்ல இருந்து நாங்கள் குழுவாக ஊழியர்கள் சேர்ந்து போதகர்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து ஒரு டீம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். கனடாவிலிருந்து தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்காவிலிருந்து நாங்கள் டீமாய் ஜெபிக்கிறோம். மலேசியாவிலிருந்து டீமாய் ஜெபிக்கிறோம்.
சிங்கப்பூர்ல இருந்து டீம் ஆகி ஜெபிக்கிறோம். இந்தோனேஷியாவில இருந்து டீம் ஆகி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சவுத் கொரியாவில் இருந்து நாங்கள் டீம் ஆகி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களாய் நாங்கள் டீம் ஆகி ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ளவர்களாய் டீம் ஆகி ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக கதறுகிறோம். அந்த ஆத்தும பாரம் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்க வேண்டுமென்றால் உனக்கு ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பும் ஜெபம் தேவை. காலை அதிகாலை வேளையில வேதத்தை வாசிக்க வேண்டும். அதிகாலையில் வேதத்தை வாசிக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கர்த்தர் கண்டு அடைகிறார். என்னை தேடுகிற சிறியோர் முதல் பெரியோர் வரை என்னை தேடுகிற அத்தனை பேரையும் அவரை கண்டு அடைந்து திருப்தி அடைந்து மீதம் எடுக்க கர்த்தர் வைப்பார். இரவு தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தேசத்திற்காய் செபித்து தேசத்து மக்களுக்காக ஆத்ம பாரத்தோடு செபிக்கிறவர்களாய் நாம் இருக்கப்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் உன்னை வாளாய் இருக்கிற உன்னை அவர் தலையாக்குவார். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் தளபதி தளபதி என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். எந்த தலையும் எந்த தளபதியும் உன்னை வாளா இருக்கிற நீ அவன் வாழ பிடிக்காத. நீ கர்த்தருக்குள் தலையாக வேண்டும். உன் ஊழியக்காரன் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான், அவன் பின்னே ஐயா நானும் வருகிறேன், என்னையும் அழைத்து போங்க. பேய் ஓட்ட போறீங்களா, நானும் வரேன். பிசாச ஓட்ட போறீங்களா, நானும் வரேன். நீங்க எங்க தலையா, நீங்க எங்க தலைவர், எங்க சபையின் தலைவர், நீங்க முன்னாடி போங்க. உங்க பின்னாடியே உங்களை நான் உங்க வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிக்கின்னு நான் உங்க பின்னாடியே வரேன். உங்க வஸ்திர தொங்கலை பிடிச்சுக்கின்னு உங்க பின்னாலே வரேன். கெட்ட சபையில முதல் கட்ட தலைவர், ரெண்டாம் கட்ட தலைவர், மூன்றாம் கட்ட தலைவர், நான்காம் கட்ட தலைவர் போன ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள். அவர்கள் தலைவர்கள். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எவ்வளவு பேய், எவ்வளவு பிசாசு, எவ்வளவு நோய் தீர்க்கப்பட்டது. கர்த்தர் கொடுத்ததை நீ வாளா இருக்குன்னு நினைச்சினா எதுவும் பண்ணாத. இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வா. நீ தலையா இருக்க நினைச்சினா நீ இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீ இதுக்கு இடையில என்னென்ன ஊழியம் இருக்குது, எங்கெங்க போகணும், என்ன நான் வர என்ன அழிச்சு போங்கப்பான்னு கேட்கணும். அவன் தான் ஒரு தலைவன். அப்படிப்பட்டவர் தான் தலைவர்கள். எனக்குள் ஒருவன் தலைவனாக இருந்த அவன் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவனுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? நாவல சொல்லிட்டு போனா வராது. உன் கையின் கிரியைகள் வேதம் சொல்லுகிறது. நீ வாளா இருக்கணும்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வா. நீ கீழவே இருக்குன்னு நினைச்சினா இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வா. நீ வாழா இல்ல நான் தலையாகணும்னா, நான் கீழே இல்ல நான் மேலாகணும் அப்படின்னு நினைச்சினா ஒவ்வொரு நாளும் உன் சபை மூலமாய் வேதம் சொல்லுகிறதே 14ஆம் வசனத்துல உபாகமம் 28:14 என்ன சொல்லுகிறது? விதிக்கிற விதிகளின்படி. என்னது? விதி. இந்த விதிகளை, அவர் விதிக்கிற விதிகளை அப்படியே கை கொள்ளணும். அந்த விதிகளின் படி நீ இந்த வாரம் முழுவதும் உன் குடும்பத்துக்கு பிரயாசப்படு. ஓழை தெம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கொட்ட தெம்பு ஆரோக்கிய ஆசீர்வாதத்துக்காக உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பிறருக்கு போய் சொல்லி ஒரு ஆளையாவது அந்த வாரத்தில் கொண்டாந்து நிறுத்துவாயே. அப்படிப்பட்டவர்கள் தான் நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். 4 பேர் தான் கை தூக்கி ஆமேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு இது சில பேருக்கு ஜோக்கா தெரியலாம். சில ஆட்களுக்கு இதெல்லாம் என்னையா ஊழியம் செய்யுங்கிறாரு.
வாரத்துல ஒரு நாள் வந்து உட்கார்றோம், நிம்மதியே இல்லையா. ஊழிய செய் என்கிறார். அன்பு தேவ பிள்ளை, உனக்கு ஆண்டபடி ஊழியத்தை நான் வந்து அவர் செய்த எனக்கு இலவசமாய் கொடுத்த சுகத்தை உனக்கு நான் வீடு தேடி வந்து உனக்கு நான் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நீ கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு உயர்ந்து வாழாகாமல் தலையாய் கீழாகாமல் மேலாய் இருக்கிறாயே. நான் ஒருத்தன் வந்ததுனால நீ இன்னைக்கு இப்படி வாழுகிற. ஆனா நீ போய் அடுத்தவனை நீ என்ன செய்யணும்? வாளா இருக்கிறவனை, கீழா இருக்கிறவனை அவனை உயர்த்தி வைத்து கர்த்தருக்குள்ள அழகு பார்க்க வேண்டும் அல்லவா? நீ பெற்றதை இன்னொருத்த பெற வேண்டாமா? நீ கீழா இருக்கணும்னா இன்னைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை வா. நீ வாளா இருக்கணும்னா இன்னைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை வா. சரி, என்னால ஊழியத்துக்கு தான் வர முடியலையா? என் கிராமத்துல எத்தனை நோயாளிகள், எத்தனை பிணியாளிகள், எத்தனை விக்கிரகாராதனக்காரன், எத்தனை பேர் மலட்டுத்தன்மா இருக்கிறான், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை இதோ பொற்கொடி மகள் சபிதாவை போல எத்தனை ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இன்னைக்கு வாழப்பட்ட கிராமத்துல உள்ள புகுந்து பார்த்தா ஒரு அம்மா சொல்லுது, மார்பக கேன்சர் பிரதர், 4th ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ், சாகணும். போ இன்னைக்கு வருமா அடுத்த நாள் வருமா தெரியல, சாகணும். 4வது நிலையில போயிடுச்சு. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு விரோதமான வேசித்தனத்தில் நீ விழுந்தா உனக்கு தெரியவே தெரியாது. 1 இல்ல 2 இல்ல 4வது ஸ்டேஜ்ல உயிரை டப்புன்னு போயிடும். வித்தின் கேர்ஃபுல். பாவம், ஒரு 48 வயசு அந்த அம்மாவுக்கு. அவ்வளவுதானே சகோதரர்? 48, 49 வயசு. இன்னைக்கு மார்பக கேன்சர் 4வது ஸ்டேஜ். நான் இதெல்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மக்கள் ஒரு சில ஆள் பயப்படாம இருக்கிறாங்க. இந்த பிள்ளைய பார்க்கும்போது சபிதா, எஸ் சபிதாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு அருகிலிப்பு வரும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். எப்பா இந்த மாதிரிலாம் ஒண்ணு வந்துட்டா என் பிள்ளைங்க என்ன பாடுபடுமோ? அது வரக்கூடாது. ஆண்டவரே, கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க, செவி கொடுக்க மாட்டேங்குதுங்க, சர்ச்சுக்கே வர மாட்டேங்க, சர்ச்சுக்கு வர கீழ்ப்படிவதில்லை, கேட்டா வேலை என்னதுங்க, படிக்கிறேன்னுதுங்க. இந்த மாதிரி ஒண்ணு வந்துடக்கூடாது. அப்பா ஒவ்வொரு நாளும் போராடுறோம். உங்க நாமம் தூஷிக்கப்படும்பா. சர்ச்சுக்கு தானே இவங்க பண்ற காரியம் தெரியாது. சர்ச்சுக்கே வரமாட்டார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்துட்டா ஊர் என்ன பேசும்? இவங்க பவிஷ்க்கு சர்ச்சுக்கு போனாங்க, பாத்தியா அந்த வீட்டுல என்ன நடந்து பாரு, இப்படி அந்த பொண்ணு பொம்பளை பொண்ணு, அந்த பையன் வாலிப பையன் சர்ச்சுக்கா ஓடுங்க, பாத்தியா இந்த மாதிரி ஆயிப்போச்ச அப்படின்னு ஆண்டவர் நாமத்தை வீணிலே வழங்குவார்கள், தூஷிப்பார்கள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாதிரி இந்த வாலிப பிள்ளை அது என்ன பாவம் பண்ணுச்சு? 1 நாளா 2 நாளா தூக்கம் கிடையாது, நிக்க முடியாது. இன்னைக்கு அருமையா உட்காந்துங்குது, சூப்பரா. இந்த காரியங்களை நீங்க கண்ணால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். தர சொல்லுவாங்களா, டப்பா டான்ஸ் ஆயிடுனா ஆடி போடுவீங்க. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பார்க்கிறோம் அந்த காட்சிகளை, பார்த்து விரட்டுறோம். கர்த்தர் கொடுத்த அந்த அற்புத சுகமளிக்கிற வல்லமையினால. என்னமோ என்கிட்ட பணம் பொருளாதாரங்க ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நிலை உன் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவ? இந்த மாதிரி மார்பக கேன்சர் 4வது ஸ்டேஜ் உனக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணுவ? அன்பு தேவ பிள்ளை, இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற சர்வதேச அளவுல ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்த ஆண்டவர் சொன்னதை செய், அவர் விதிகளின்படி செய், அவர் விதிகளின்படி நட, அவர் விதிகளின்படி கைக்கொள். அடிந்து கொண்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி உன்னை சுத்திகரித்த ஆண்டவருக்கு நேராய் நீ சுத்திகரித்த ஆலயத்தில் கொண்டு வா. ரொம்ப தூரத்தில் நீ போவல்னா கூட உன் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இயேசு யார் என்பதை அறிவி, இயேசு யார் என்பதை சொல். 2 வாரத்துக்கு முன்னாடி நயினார்குப்பத்துல இருந்து ஒரு பொண்ணு சுதான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. நிக்க முடியல, எகிரி குதிக்குது, ஓடுது, துணியை பிச்சு போட்டு ஓடுது. பைத்தியம், டோட்டல் மென்டல் ஆகி போச்சு, மாந்திரிகம். அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு அருகிலிப்பு வரும். கேட்க மாட்டே, ஒரு சில ஜனம் கேட்க மாட்டே. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா என்ன ஆவறது?
எங்க அப்பா எப்பா உன் பேர் கெட்டுறமப்பா ஆண்டவர் நான் போராடுவேன். எனக்கு அம்மாவுக்கு இதே வேலை, ஆண்டவரே என் ஜனங்களுக்கு வரக்கூடாது, எதனா அந்த மாதிரி வந்துட்டாக்கா ஏசப்பா கல்வாரி சபையா உன் பேர் கெட்டுறோம், 30 ஆண்டு காலமா நாங்க பாடுபட்டு கட்டின பேர் அழிஞ்சிடும், ஆண்டவரே உன் நாமம் தூஷிக்கப்படும், உன் பேரை கெட்டுறோம், எங்க பேரை கெட்டுறோம், இந்த ஜனங்களை ஒண்ணும் தொடக்கூடாது. கேட்டா பைபிளே படிக்க மாட்டேன், ஜெபமே பண்ண மாட்டேன், அப்புறம் என்னத்தான் பண்ணுவேன்? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புறீங்க, புக்கு வாங்கி கொடுக்குறீங்க, நோட்டு வாங்கி கொடுக்குறீங்க, பணம் செலவு பண்றீங்க, துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க. உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்காம முட்டை எடுத்துக்கிட்டு வந்தா, ஜீரோ எடுத்துக்கிட்டு வந்தா அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அதே போலத்தான் எங்க உள்ளம் கொதிக்குது, எங்க வயிறு எரியுது. ரா பகலா ஒரு குடும்பத்தை போய் பார்த்தேன். உன் புருஷனுக்காக 4 வருஷம் பாடுபட்டு இருக்கேன், நீ திருமணம் பண்ணி வந்து 3 வருஷம் பாடுபட்டு இருக்கேன், 7 ஆண்டு காலமா சபையில உனக்காக நிச்சயதார்த்தம், கல்யாணம், உனக்கு சீமந்தம், வளைகாப்பு, பிறந்த நாள், 7 ஆண்டு காலமா பாடுபட்டு இருக்கிறேன். உன்னை இந்த நிலையில ஆக்குனது யார்? வானத்துக்கு கீழே எல்லா மனிதர்களும் மாயமாலமானார்கள், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயமாலமானவர்கள். சத்தியத்தை கீழ்ப்படுகிற ஜனங்கள் ஒரு சில பேர் தான் அந்த நாட்கள்ல பார்க்க முடிகிறது. எனவே ஒழுங்குங்கருமா ஆண்டவரோடு சபைக்கு வந்து விடு. உங்களுக்கு தெரியாத அன்பான தேவ பிள்ளையே, ஒரு ஆத்துமாக்களுக்கும் எங்களுக்கு நாங்க ஆத்துமா சேர்க்கல, எங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கல. எங்க அப்பா இயேசு நாம அவர் சீக்கிரமா வரணும், நம்ம அப்பா அந்த பூமிக்கு வரணும். நேரம் காலம், ராத்திரி சாப்பிட்டது காலையில இல்ல சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, சாயங்காலம் நான் வந்து சாப்பிடும் போதெல்லாம் இசைக்கல் எத்தனை மணி இருக்கும், இங்க வரும்போதெல்லாம் இங்க ரெடியா நிக்குது பொற்கொடி வந்து, சாரி சபிதா போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, வந்து அத்தனை மணிக்கு வந்து எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேல, ராத்திரி சாப்பிட்டது 5 மணிக்கு மேல வாயில சோறு எடுத்து வைக்கிறேன். ஓடுறோம் ஒரு ஆத்துமாக்களுக்காக, அடிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஓடி அவர்களை வழி நடத்தி ஆலயத்தில் கொண்டாந்து நிறுத்த அவ்வளவு பசி பட்டினி, நேர காலம், வெயில், பனி, இயற்கை சூழ்நிலைகள், புயல், காற்று, மழை எதையும் பாராம பாடுபட்டு ஒரு ஆத்துமாவை கர்த்தர் வருகைக்காக நாம் சேர்த்து வைக்கிறோம். எனவே எனக்கென்ற ஆத்துமாக்கள் அல்ல, எனக்கு ஒரு மந்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக மந்தைகளை சேர்க்க நாம் பாடுபட வேண்டும். அப்படிப்பட்ட உனக்கு தான் ஆண்டவராகிய தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. அன்பான தேவ பிள்ளையே, நீ வாளா இருக்க நினைக்கிறியா, தலையா இருக்க நினைக்கிறியா? சத்தமா சொல்லுங்க. நீ வாளா இருக்கணுமா, தலையா இருக்கணுமா? சொல்லுங்க சத்தமா. வாளா இருக்கணுமா, தலையா இருக்கணுமா? சத்தமா. வாளா இருக்கணுமா, தலையா இருக்கணுமா? சரி, வால் எங்க இருக்கும், தலை எங்க இருக்கும்? காட்டுங்க. வால் எங்க இருக்கும்? கீழே பின்னாடி இருக்கும் இல்லையா? பின்னாடி இருக்கும் வால். தலை எங்க இருக்கும்? மேல. சரி, கீழே எங்க இருக்கும்? கீழே எது? கீழே. நீ கீழே இருக்க பாக்குறியா, நீ மேலாவ பாக்குறியா? அப்ப அதுக்கு நீ என்ன செய்யணும்? இன்னும் இவ்வளவு நேரம் சொன்ன, நீங்க சொல்லுங்க. டெல் மீ. சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் அப்படியே உட்கார்ந்துருந்தா, ஆண்கள் பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லுங்க பார்க்கலாம், வாய் தரங்க. நீங்க பெற்ற, நான் பெற்ற நன்மையை இந்த மனுஷன் நல்லா சொல்லிக்கிட்டு தான் இப்பெல்லாம் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு பிஸி டைம், பயங்கர டைம், பிஸியா கொடுப்பாரு. இப்பெல்லாம் கொஞ்சம் ஓய்ந்து இருக்கிறான்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையும் என்னைக்காவது அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோமே, நேரம் காலம் உங்களுக்காக பாடுபட்டு இருக்கோமே, என்னைக்காவது எங்களுக்கு ஒரு நாள் எங்கள் சரீரத்தில் உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? என்னைக்காவது உங்களுக்கு ஜெபம் பண்ண ஃபோன் பண்ணுவீங்க, இல்லை நேரில் வந்துடுவீங்க, உங்கள் வீட்டில் நான் விசேஷம் வைப்பீங்க, அன்னைக்கு எங்களுக்கு உடம்பு சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது உங்ககிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வரல, நாளைக்கு வரலன்னு சொல்லிப்போனா எப்போது அம்மா சொல்லியிருப்பாங்களா? முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது கூட இறுக்கி வயிற்ற பிடிச்சு கட்டி டைட்டா போட்டு வந்து உங்களுக்கு நின்று எங்க சுயத்தை பார்க்காம உங்க நலனை பார்த்து நாங்க வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு சுகமா இருக்கிறோமா, ஆரோக்கியமா இருக்குமா, நாங்க சாப்பிட்டோமா, நாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறோமா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கேட்டிருப்பீங்களா? ஆனா உங்கள் சுயத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய வேலை அதல்ல. நான் செத்தால இயேசுவின் நாம மகிமை பெறணும்.
நாங்கள் செத்தாலும் இயேசுவை நாம மகிமைப்படணும். இப்படி ஒரு மனுஷி இந்த இடத்துல இருந்தாங்கய்யா, இப்படி ஊழியம் செய்தாங்கய்யா, இப்படி இந்த இடத்துல இருந்தாங்கய்யா. இன்னைக்கு அவங்க இல்லையா, அவங்க செஞ்சுட்டு போன இன்னைக்கு கொத்து கொத்தா இன்னைக்கு அந்த ஏசப்பா நாம மகிமை அடையுதுயா. அல்லேலூயா. இந்த இடைக்கை நாடு எல்லையில உள்ள நுழையும் போது இது கதீட்ரல் ரோடியா. இது இந்த ரோட்டுக்கு பேர் என்ன? கதீட்ரல் ரோடு. கல்வாரி கம்யூனிட்டி கதீட்ரல் திருச்சபையின் இது என்ன ரோடு? கதீட்ரல் ரோடு. அவன் தூரத்தில் வரும்போது ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது அவன் கல்வாரி கதீட்ரல் ரோடு ஆயுது. இந்த ரோட்டுக்கு சாலைக்கு பேரு கதீட்ரல் ரோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உள்ள நுழைஞ்சால இது என்ன நகர் ஆயுது? இது கல்வாரி நகர், நீதிபுரை ஆயுது. இது கல்வாரி நகர் ஆயுது. எங்க பார்த்தா கல்வாரி 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 கொடி, ஜெயக்கொடி பறக்கணும், பறக்கணும். நாங்க போனாலும் இங்க அந்த ஜெயக்கொடி பறக்கணும். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வண்ணமாக இருக்கிற அத்தனை பேரும் தன் சுயத்திற்காக வாழ்வதை விட்டுட்டு தேவ ராஜ்யத்துக்காக வாழுங்கள். தேவ ராஜ்யத்தை கட்டுங்கள். தன் சுய ராஜ்ய நாட்டின் நவ அது நம்ம கூட வராது. ஒண்ணு அந்த வசனத்தை வாசிங்க. விதிக்கிற விதிகளை, அந்த கட்டளைகளை நம்ம அப்படியே கை கொள்ள வேண்டும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு கொடுத்தோம்னா அந்த வீட்டுக்கு போயிட்டா அந்த வீட்டு கட்டளை சொல்லுவாங்க. இந்தந்த மாதிரி தான் மாமியார் இல்லை புருஷன் சொல்லுவாங்க. இந்தந்த மாதிரி நம்ம குடும்பம். முதல்ல என்ன சொல்லுவாங்க? அந்த வீடு சண்டைக்காரரு, இந்த வீடு சண்டைக்காரரு, அவங்க சத்துரு, இவங்க விரோதி, அங்கெல்லாம் போகக்கூடாது. நீ எழுந்து வெளியே கூட வந்து நிற்கக்கூடாது. இதெல்லாம் அந்த வீட்டு ஸ்ட்ரக்சர், விதி. இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இப்படி செய்யணும், இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும். இவங்க சாப்பிட்டா தான் நீ சாப்பிடணும், அவங்க காப்பி குடிச்சா தான் நீ குடிக்கணும். அவங்க 9 மணிக்கு எழுந்திருப்பாங்க, அது வரைக்கும் நீ டீ தண்ணி, பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது. அவங்க எழுந்திருக்க வரைக்கும் நீ காத்திருக்கும். இதெல்லாம் அவங்க குடும்ப விதி. ஒரு பொண்ணு அப்படி இருப்பாளா? இருக்க மாட்டாளா? இருந்து தான் ஆகணும், தலை எடுத்து. ஆனா கர்த்தர் சொல்ற பத்தியா, உன் தலை எடுத்து, உன் விதி என்ன விதி? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற விதி. அதான் விதிக்கிற விதி. அவர் விதிக்கிற கட்டளைகள் படி அவபடி நடக்கணும். அதற்கு நீ செவி கொடுக்கணும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவர் இப்போது சொல்லப்படுகிற உபாகமம் 28:2-5 சொல்லுகிறது. இப்பொழுது சொல்லப்படும் 28:2-5 வாசிங்க. இப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கையை நல்லா தட்டி, நல்லா தட்டி. போதும் போதும். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து 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 பலிக்கும். எங்க அப்பா போதிச்சா, அவர் மூலமா எங்க அம்மா போதிச்சா, அவங்க மூலமா இப்ப சொல்ற இந்த ஆசீர்வாதம் அத்தனையும் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நினைச்சு சர்ச்சுக்கு வரணும்? என்ன நினைச்சு வரணும் சர்ச்சுக்கு? இன்னைக்கு போனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என் மேல வந்து அப்படியே பலிக்கும் அப்படின்னு அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு வரணும். மழையா இருந்தாலும், புயலா இருந்தாலும், காற்றா இருந்தாலும், வெள்ளமா இருந்தாலும், அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு வரும்போது அது அத்தனை நம்ம மேல வந்து பலிக்கும். அல்லேலூயா. இப்பொழுது சொல்லப்படும் சகல ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். இன்னைக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இங்க இருக்கிற கூட்டத்தை போல ரொம்ப பேர் வரல இன்னைக்கு. பட் இருந்தாலும் நம்ம சபையில் இருக்கிற கூட்டம் போல எந்த சபையிலும் இன்னைக்கு இங்க இருக்காது. 5 பேர் போயிருப்பானா கஷ்டம்தான். ஆனா நம்ம சபையில் இன்னைக்கு வருங்கிறீங்கன்னா கர்த்தராகிய தேவன், அவர் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம்
உன்மேல் வந்து பலிக்கிறது. அடுத்து மேற்கொண்டு, நீ இருக்கிற ஊர்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஊர்லயும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ வெளியில போனாலும் ஆசீர்வாதமா இருப்ப. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கர்ப்பத்தின் கனி என்னங்க? கர்ப்பத்தின் கனின்னு நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்பதான் ஒரு பொண்ணுக்கு கர்ப்பவதி ஆவர்த்துன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏற்கனவே பிள்ளைகள் பிறந்து ஒருவேளை திருமணமாகி அவர்கள் பிள்ளைகளை பெற்று, அதுதான் நீ யாரு? குணாலன், பிரதர் ஐசக், பிரதர் திருமணமானவர் எசைக்கல், டெனிஸ் ராஜ், இவங்கெல்லாம் திருமணமானவங்க. திருமணமானவங்கன்னா பிள்ளைங்களுக்கு கூட ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறார், குணாலன் பிரதர். அவருடைய புள்ள, அவருடைய பேர பிள்ளை, அதுக்கு பேர் தான் கர்ப்பத்தின் கனிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப திருமணமே பிள்ளைக்கு இப்ப பண்ணல, ஆனா உங்களுக்கு கர்ப்பத்தின் கனிகளை பிள்ளைகளை பொண்ண கொடுத்திருக்கிறார். ஆக உங்களுக்கு கர்ப்பத்தின் கனிகளும் மிருக ஜீவன்களும் உன் ஆடு மாடு மந்தைகளுமான மிருக ஜீவன்களுக்கும் ஆசீர்வதிக்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவான். அப்போ ஆதியாகமம் 39:5 சொல்லுகிறது, வாசிங்க. அது 39:5. ஆண்டவர் முதல் காரியம், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று முதல் டாபிக். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நடக்கிறது, ஆண்டவராகிய தேவன் யோசேப்புக்கு பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, அவனை தன் வீட்டுக்கும் தன் உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. இப்ப யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதிச்சாரு? அவங்க சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? யோசேப்பு என்ன பண்ணாங்க? கவனிங்க. யோசேப்பு என்ன பண்ணாங்க? குடியில தள்ளிட்டாங்க. குத்துயிரும் கொல உயிருமாக குடியில தள்ளிட்டாங்க. படுகுடி, இவன் செத்து போகட்டும் தள்ளிட்டாங்க. அப்ப நம்ம உறவுகள், பந்தங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரும் சேர்ந்து நம்மளை குடியில தள்ளிட்டாங்க. அப்ப கூட என்ன பண்ணல? ஆண்டவர் அவன் துதித்தான். அப்ப என்ன பண்ணாரு? அங்கிருந்து தூக்கப்பட்டு அவன் எகிப்திலே தலையாரின் வீட்டுக்குள்ளே அவனை கொண்டு போகிறான். தலையாரி அந்த வீட்டுக்குள்ளே அவனை பாவம் அவனை பிரவேசிக்க வந்தது. அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடினான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் துரோகிகளா, அக்கா தங்கைகள் துரோகிகளா? பள்ளத்துல படுகுழில போட்ட போது அந்த படுகுழிலிருந்து கர்த்தர் தூக்கினார். பின்பு அவன் எகிப்து தலையாரி வீட்டுக்குள்ளே அவனை கொண்டு போகிறார்கள். அவன் வீட்டின் வேலையாளாய் உள்ள போகிறான். அங்க போன போது அங்க நடந்தது, அங்க தலையாருடைய மனைவி அவனோடு கூட பாவத்தில் சிநேகிக்க அவர் உடன்பட்டாள். அவன் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறான். அவள் என்ன சொன்னால், இவன் என்னோடு கூட தப்பு பண்ண வந்தான், பாவம் பண்ண வந்தான் என்று சொல்லி தான் புருஷன்கிட்ட சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புகிறான். அங்க ஜெயிலிலும் போய் அவன் துதிக்கிறான். அங்கேயும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அங்கிருந்து அந்த எகிப்து தேசத்துடைய ராஜாவுக்கு வந்த சொப்பனங்களை அங்க எல்லா சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் சொல்ல முடியவில்லை, எடுத்து சொல்ல முடியவில்லை, அதுக்கு கருத்து சொல்ல வியாக்கணம் பண்ண முடியவில்லை. ஆனா இந்த மாதிரி ஒருத்த யோசேப்பு என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லுகிறார்கள். அதை கேள்விப்பட்டு அந்த ராஜா அந்த ஜெயிலுக்குள்ள போகிறான். அங்க போன போது அங்கே அவனுடைய தரிசனங்களுக்கெல்லாம் இவன் கரெக்டாக அதை வியாக்கணம் பண்ணி சொன்ன போது அந்த எகிப்து ராஜா அவனை அங்கிருந்து விடுதலை கொண்டு போய் அந்த தேசத்துல அவனை 30 வயசு வருமா அந்த தேசத்துல பாருங்க, அங்க அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு எகிப்து ராஜா அங்கிருந்து கொண்டு போய் அவனுடைய எகிப்து ராஜாவின் வீட்டுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக முதற்கொண்டு கர்த்தர் அவன் வைத்தபடினால யோசேப்பின் அந்த எகிப்தியன் ராஜாவின் வீட்டை யாரை கொண்டு? யோசேப்பு கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
அல்லேலூயா. ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவ்வளோ பெரிய உயர்வுக்கு யோசேப்பு போறதுக்கு காரணம் என்ன? நம்ம சகோதர சகோதரி துரோகிகளை மாறுவார்கள். அடுத்து நமக்கு நம்ம இடத்துல பாவம், விபச்சார பாவம் நம்ம இடத்துல வரும். அதுல பரிசுத்தம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பின்பு தேவையில்லாம நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை வரும். அதிலையும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ள நம்மைத்தான் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ராஜாவாக அவனை வாளாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவனை வாளாக்காமல் தலையாக்கினார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம விட்டு விலகும் போது, இதெல்லாம் நம்ம சரியாக இருக்கும் போது, கர்த்தருக்குள்ள நம்ம நிற்கும் போது, கர்த்தர் அவர் சொல்லபடியே அவர் இப்பொழுது சொல்லும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக உபாகமம் 28:6-7 வசனங்களை வாசிக்கலாம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் கர்த்தருக்கு முன்பாக உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். யாருக்கு விரோதமாக? யாருக்கு விரோதமாக? நம்ம ஜாய் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிள்ளைக்காக பெத்த தகப்பம் கூட இந்த பிள்ளைனுடைய ரிப்போர்ட்டை என்ன செஞ்சிட்டான்? சாம்பல் எரிச்சு சாம்பலாக்கிட்டான். ஆனா அந்த காலகட்டத்தில் வனிதா வந்து சொல்லும் போது, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 20 வருஷம் இருக்கும். அப்ப சொல்லும் போது பெத்த தகப்ப எரிச்சிட்டான். அதனுடைய பிள்ளைனுடைய ரிப்போர்ட்டை கூட மனைவி கிட்ட கொடுக்கல. இதை வச்சு காப்பாத்திர போறா பிள்ளைன்னு சொல்லி கொடுக்கல. ஆனா அந்த காலம் சொல்லும் போது, ஆண்டவரே, நான் என் ஜெபம் நன்னா ஆண்டவரை நோக்கி கிழக்கு வாசல் வழியே செவுத்தை பார்த்து நான் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, இவ்வளவு நிலைமையில அந்த பிள்ளைக்கு பிரைன் கேன்சர், ஆண்டவரே, பெத்த தகப்பை எரிச்சிட்டான், ரிப்போர்ட்டை, மருத்துவ ரிப்போர்ட்டை. பட் இந்த ஆவிக்குரிய தகப்பை இந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் உயிர் எடுத்துக்கின்னு என் பிள்ளைக்கு நீ உயிர் கொடுங்க ஆண்டவர்னு அன்னைக்கு ஜெபிச்சேன். இன்று வரை அந்த பிள்ளைய ஆண்டவர் ஆரோக்கியமா நடத்தி வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, எந்த ஊழியக்காரன் என் உயிர் எடுத்துக்க, மனைவி பிள்ளை கூட பார்க்கல, என் உயிர் எடுத்துக்க ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு உயிர் கூட ஆண்டவரே அப்படின்னு எந்த ஊழியக்காரன் ஜெபிப்பா? அதனால தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நிலையில உயர்த்தி வைத்திருக்கிறார். சர்வதேச அளவுல கர்த்தர் இன்னைக்கு ஆவிக்குரிய நட்பும், இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் சர்வதேச அளவுல, அதுவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கொண்டு போய் கர்த்தர் இந்த உன்னதமான ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை உட்காருவோம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளா, அவர் சொல்லுக்கு, அவர் விதிகளின்படி, அவர் கட்டளையின்படி நம்ம நடந்தா, ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். எனவே அவர் ஒரு வழியா வருகிறவன் அவன் 7 வழியா ஓடுவான். உன் சத்துரு ஒரு வழியா வருகிறவன் அவன் 7 வழியாக ஓடுவான். 28:6 அதைத்தான் சொல்லுகிறது, வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். அவன் ஒரு வழியா எதிரி வருவான். அவன் ஓடும் போது எத்தனை வழியா ஓடுவானா? 7 வழியா ஓடுவானா. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை, கைகளை தட்டி. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வழியா அவனுக்கு வருவாங்க. ஆனா அப்பா அவனை அதமாக்கும் போது, அவனை துரத்தும் போது அவன் 7 வழியா ஓடுவான். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளையே, சபித்தாவை அலங்கடித்த சத்துருவாகிய பிசாசு, செத்து போன மரண ஊளைகள், மாந்திரிக கட்டுக்கள் அந்த பிள்ளையை அலங்கடித்து தூங்க விடாம உயிரை எடுக்க துடிச்சு, அந்த பிள்ளையுடைய வாலிப பெண்ணுடைய எல்லா அந்த மேனியை, அந்த அழகை கொலைத்து, அந்த பிள்ளை சமாதானம் இல்லாம அந்த பிள்ளைய குடும்பத்தை அலங்கழிச்சா சாத்தான். இன்றைக்கு பார்க்கப்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு வழியா வந்தவன் அவன் 7 வழியா தரிக்க ஓடினான். ஒரு வழியா வந்தவன் வெள்ளிக்கிழமை ராத்திரி கடைசி அவனுக்கு முடிவு கட்டி அவனை அந்த பிள்ளை வாயிலாகவே அந்த வீட்டை விட்டு துரத்தணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. அன்பு தேவ பிள்ளையே,
லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உனக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பாத்தீங்களா, நீங்கள் உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள், உங்களில் 100 பேர் 16,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுந்து போவார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 16,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் சத்துருக்கள் பட்டயத்தால் விழ வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறதே. எப்படி பிரியமானவர்களே, இன்னைக்கு 5 பேரை புறப்பட்டு போகிறீர்களா? நீங்கள் வாழ்கிற கிராமத்தை அந்த ஜனங்கள் பட்டயத்துக்குள்ள இருக்கிறார்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களே, அது யாருக்கு விரோதம் சொல்லுங்க? இன்னைக்கு எசேக்கியேலுக்கு விரோதமாய் ஆண்டவர் அந்த ஊர்ல சில பேர் எழும்புறாங்கன்னு வச்சுக்கலாம். எதனால அவருக்கு விரோதம் எழும்புறாங்க? பிரதர் குணாலனுக்கு விரோதமா அந்த ஊர்ல சில பேர் எழும்புறாங்கன்னா எதனால எழும்புறாங்க? பிரதர் ஐசக் அண்ட் டேவிட் அண்ட் இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உங்க ஊர்ல உங்க கிராமத்துல பட்டணத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா யாரால எழும்புறாங்க? யாரால எழும்புறாங்க? எதுக்காக எழும்புறாங்க? அவங்க யாரால எதுக்காக எழும்புறாங்க சொல்லுங்க? உங்களுக்கு விரோதியா? சத்தமா சொல்லுங்க. உங்க காதுல நிக்காது, உங்க இதயத்துல நிக்காது. நீங்க ட்ரை பண்ணாதான், இப்படி ட்ரை பண்ணாது உள்ளத்துல நிக்கும். ட்ரை பண்ண சொல்லுங்க. இவன் போய் என்ன பண்ணிட்டான்? இவன் அவன் குடும்பமா பரிசுத்தமா ஆயிட்டாங்க. இப்ப நம்மளும் என்ன பண்றோம்? நான் பீடி பிடிக்கிறேன், நான் சிகரெட் பிடிக்கிறேன், நான் விபச்சாரம் பண்றேன், வேசித்தனம் பண்றேன், விக்கிரகாராதனையில இருக்கிறேன், என்னையும் என்ன பண்றோம்? மாத்திருவான். அதனால இவனை பண்ணணும், என்ன பண்ணணும்? இவனுக்கு நேரம் நம்ம எழும்பணும், இவனை விடக்கூடாது, ஊர்ல சேர்க்க கூடாது, ஊர் கட்டு போடணும் அப்படின்றலாம் நமக்கு விரோதமா எழும்புவான். ஆனா கிறிஸ்து இயேசு நமக்குள்ள வந்ததுனால அவன் நம்மளை சத்துருவா பார்க்கறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவன் சத்துருவா பார்த்தான்னா அந்த சத்துருவை அவனை நம்ம நண்பனா சகோதரனா மாத்துவது நம்ம கையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? அருமை சகோதரர் டென்னிஸ் அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பலவிதமான பிரச்சனை கொடுக்குறாங்க, கார் கவரை பிச்சு போடுறாங்க, பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர் என்ன செய்கிறார்? நான் அவங்களோடு யுத்தம் பண்ணா, அவங்களோடு பண்ணா கிறிஸ்து அன்பு நம்மளை விட்டு போயிடும், கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கும். ஆனபடினால அவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் பண்ணக்கூடாது, போராடக்கூடாது, நாம் செபிக்கலாம் என்று செபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்புல கிறிஸ்மஸ் பக்கெட் பிரியாணி வாங்கி போய் அவர்களுக்கு கொடுத்து, கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அன்புள்ள தேவன் என்று அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் மாண்டு போவது, செத்து போவது நம்ம நோக்கம் அல்ல, தேவனுடைய நோக்கம் அல்ல.